शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां विश्वेभवरोहिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। या कुन्तेन्दु तुषारहारधवला या शुभ्रवस्त्राकृता या वीणावरदण्डमण्डितकरा या श्वेतपद्मासना या ब्रह्माच्युतशङ्करप्रतिभिर्देवैः सदा पूजिता सा मां पातु सरस्वती भगवती निःशेषजाड्यापः। பெற்றாய் தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும் நத்தவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. ஒன்றே ஞாபகம் நமக்கொன்றே ஞாபகம் ரமணா ரமணா உயிர்க்குயிர் நாயகம் உந்தன் நாமமே தாரகம் ஒன்றே ஞாபகம் குன்றருடேசன் கிரிவல சேவனம் குரு ரமணேசன் திருவடி ஜீவனம் அவாங்மனம் அகம் அவன் நிவேதனம் அருணாச்சலனே ஞாபகம் அதொன்றே ஞாபகம் அதொன்றே ஞாபகம் ஏகமக்ஷரம் ஹ்ருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே கதம். சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளுக்கு நமஸ்காரம். எந்த லோக மகாகுரு சாட்சாத் சிவபெருமானாக மாபெரும் அசுரர்களையெல்லாம் அழித்தொழித்தாரோ, அந்தகாசூரன், ஜலந்திராசூரன், இன்னும் எவ்வளவோ பேர், ஒரு போர் என்று வந்தால் வெற்றி கொடி நாட்டியவராகவே இருப்பவராக, எப்பொழுது மற்ற தேவர்களெல்லாம் தோற்று போகின்றார்களோ அப்பொழுது அவர்களையெல்லாம் வந்து காப்பாற்றுவராக இருக்கின்றாரோ, அவ்வாறு காப்பாற்றுதல் என்பதை இன்றைக்கும் நம்மிடையே ரமண வடிவிலே செய்து கொண்டிருக்கின்றாரோ அந்த லோக மகா குருவா பகவானுக்கு நமஸ்காரம். பகவானுடைய அடியவர்களுக்கு நமஸ்காரம். அவருடைய பாதார விந்தங்களிலே என்னுடைய ஹிருதயார விந்தத்தை என்றைக்கும் என்றென்றைக்கும் சமர்ப்பிக்கிறேன். உங்கள் அனைவரையும் இந்த திருவந்தியார் பாடத்திட்டத்தின் கீழ் 8வது வகுப்புக்கு அன்போடு அழைக்கிறேன். நம்ம குரூப்ல மெம்பர் அடியவர் கோமதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு ஐயப்பாட்டை எழுப்பினார்கள். அதை நான் குரூப்ல போடவும் போட்டேன். அது என்ன சந்தேகம், அது உங்களுக்கு முதல்ல தெரியணும் அப்படின்னு. கேள்வி என்னன்னா,
இந்த உலகம் பொய், இந்த உடலை சுட்டி காட்டுகின்ற இந்த மனது பொய், இந்த மனது சுட்டி இந்த எந்த உடலின் மூலமாக இந்த உலகத்தை பார்க்கின்றோமோ அந்த உடலும் பொய், இப்படி எல்லாமே பொய் பொய், இதையெல்லாம் நம்பாதே என்று ஒரு காலகட்டத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பிறகு ஆத்ம ஞானம் அடைந்து விட்டால் நாம் பார்க்கின்ற அத்தனையும் பிரம்மமாக நம் கண்களுக்கு படும் என்னும் பொழுது இந்த உலகமும் பிரம்மமாகத்தானே இருக்க வேண்டும் என்பது ஒரு ஐயம், ஒரு சந்தேகம். இதுல இன்னொன்னு என்னன்னா, சில பேர் இத கொஞ்சம் எக்ஸ்ட்ராபுலேட்டட் some unreasonable levels. அவ என்ன சொல்ல ஆரம்பிச்சா, அன்லெஸ் இந்த உலகமும் உங்களுக்கு பிரம்மமாக காட்சி அளிக்கவில்லை என்றால், ஆத்மா ஒன்றுதான் பிரம்மமாக காட்சி அளிக்கின்றது என்றால், அந்த ஞானம் ஒரு அரைகுறை ஞானம், அது முழுமையான ஞானமாக ஆகாது. இப்படியெல்லாம் ஒருத்தர் 2 பேர் இல்ல, நிறைய பேர் பேசியிருக்கா. எப்படி ஆதிசங்கர பகவத்பாதாள் அத்வைதம் என்பதை சந்தேகத்துக்கிடமில்லாமல் நிரூபித்ததோடு மட்டுமல்ல, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போனார். அதை காலகாலத்துக்கு அதுதான் உண்மை என்று நிலைத்திருக்கும்படியாக செய்தார். ஆனா என்ன வேடிக்கைன்னா, people try to impose upon the devotees Dvaitam under the garb of Advaita. அப்படி அந்த காலத்துல நடக்கிறது இப்பவும் நடந்துட்டு இருக்கு. அதை போல இந்த பிரம்மம் என்பது உலகமும் பிரம்மமாக தோன்றாவிட்டால் அது முழுமையான ஞானம் அல்ல என்பது பொதுவா சாக்தர்கள் இது இப்படி சொல்லுவார்கள். ஏனென்றால் இந்த பராசக்தியினால்தான் உலகமே தோன்றியது. சிவம் சாந்தம், சக்தி பராசக்தி, சக்தி செயல்படுவது, அதனால இந்த உலகம் தோன்றியது. ஆனால் சிவ பார்வதி தம்பதியினர் இந்த அண்டாண்ட கோடி சராசரங்களுக்கும் தந்தை தாய்கள் என்று இப்படியெல்லாம் சொல்லி பராசக்தியினாலே படைக்கப்பட்ட உலகம் எப்படி பராசக்தி இல்லாமல் இருக்கும்? ஆகவே அதுவும் பிரம்மமாகத்தானே இருக்க வேண்டும். இப்படி பொதுவா அந்த ஒரு கோட்பாட்டுல அப்படிப்பட்ட ஒரு வியாக்கியானம் நான் பார்க்கிறேன். இதெல்லாம் ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருக்கு. இட் இஸ் நாட் ஏதோ புதுசா வர விஷயம் இல்லை. இந்த கான்ட்ரோவர்சி இஸ் கோயிங் ஆன் ஃபார் இயர்ஸ். இதுல என்ன ஒரு விசித்திரம்னா, பகவானுடைய கோட்பாடுகளையே இதற்கு துணையாக அவர்கள் இழுக்கின்றார்கள். பகவான் உலகத்தை மறந்துரு, உனக்குள்ளே ஆழ்ந்து போய் ஒன்ன நீ கண்டுபிடி என்று மறுபடியும் மறுபடியும் சொல்லுவாராக இருக்க, இவர்களெல்லாம் முருகனார் சுவாமிகளுடைய செய்யுள்கள், பகவானுடைய அருடைய பாடல்கள், இவற்றையெல்லாம் துணைக்கு அழைத்துக் கொள்வார்கள். இப்போ இதுல சில பேர் ரமண வழியில் இருப்பவா, முருகனார் சுவாமிகள் இதுல கொஞ்சம் பரிச்சயம் இருக்கவா, அவர்கள் இந்த குருவாச்சக கோவையை துணையாக கொள்வார்கள். ஏனென்றால் குருவாச்சக கோவையை பத்தி பகவான் சொன்னது இது அத்தனையும் என்னுடைய வாச்சகம்ட்டார். இன்றைக்கு ஏதாவது ஒரு ரமண தத்துவங்களில் நமக்கு சந்தேகம் வந்தால் அதை உரைத்து பார்க்கின்ற உரைகளாக இந்த குருவாச்சக கோவை இருக்கின்றது. அதுவும் ரொம்ப விஸ்தாரமா இருக்கு. 1282 பாடல்கள். எந்த இடத்துல எப்படி சந்தேகம் வந்தாலும் ஆன்மீகத்துல இந்த இடத்துல நாம் அதை ஒப்பிட்டு பார்க்க முடியும்.
அப்படி ஒரு எக்ஸாஸ்டிவ் கலெக்ஷன் ஆஃப் அத அந்த முழு பெருமையும் முருகனாரைத்தான் சாரும். அவர்தான் ரொம்ப மெட்டிகுலஸா பகவான் கூறிய உபதேசங்களை எல்லாம் பாடலாக வடித்து பகவானிடத்திலே காட்டி அவருடைய ஒப்புதல் பெற்று இந்த குருவாச்ச கோவையை உருவாக்கினார்கள். அவர் உருவாக்கிய போது சுமார் 800 பாடல்கள் இருந்தன. பிறகு சாதுபாபு சுவாமிகள் இத எங்க HV சார் வந்து இண்டெக்ஸ் பண்ண அப்புறம் எந்த பாட்டு பிரிண்ட் ஆயிருக்கு, எந்த பாட்டு பிரிண்ட் ஆகலன்னு கண்டுபிடிக்க முடிஞ்ச அப்புறம் மேலும் ஒரு 400 பாடல்கள் முருகனாருடைய அனுமதியின்படி இந்த சமயத்துல நீங்க இப்படித்தானே குருவாச்ச கோவில தானே இதை சேர்க்கணும்னு சொல்லி சேர்த்தார்கள். அப்படித்தான் அது 1282 பாடல்களாக 1254 பாடல்கள் 28 பாடல்கள் பகவான் அருளியது. இதுல எடுத்த எடுப்பிலேயே திஸ் பர்டிகுலர் திங் உலக உண்மையா, அது என்ன விஷயம், இது that should have exercised him. அந்த ஒரு தாட் அவருக்கு இருந்திருக்கணும். அதனால தான் எடுத்த எடுப்பிலேயே முதல் அத்தியாயமே குருவாச்சக கோவையில உலக உண்மை திறன் என்று அவர் தலைப்பிட்டு இந்த உலகத்தினுடைய உண்மை எப்படிப்பட்டது தெரியுமா என்று விவரிக்கிறார். இதுல 2 விதமாவும் அவர் சொல்றார். நான் அத்தனை பாடல்களுக்கும் நேரம் இல்ல. இப்ப நான் எடுத்துட்டு இருக்க பாடலுக்கே நேரம் இருக்குமா தெரியல. இதுல ஒரு செட் ஆஃப் பாடல்கள் இந்த உலகு உண்மை அப்படின்னு கூறுகின்ற பாடல்களை முதல்ல பார்க்கலாம். சொல்ற காரணமே காரியமா காண்டலால் சாத்திரங்கள் பேர் உருவம் ஆத்திரமா பேசலுறும். இந்த காரணம்தான் காரியம் அப்படின்றது ஆப்வியஸ். அதனால இந்த சாத்திரங்கள்லாம் என்ன பண்ணும், நாம ரூபங்களாக பேர் உருவம் நாம ரூபங்கள் மாத்திரமாக பேசலுறும். இதுல கிரக்ஸ் அது மேட்டர். நீங்க எல்லாம் இந்த உலகத்தை பார்க்கும்போது நாம ரூபத்தை தான் உங்களால பார்க்க முடிகிறது. சாத்திரங்களும் அப்படித்தான் பேசுகின்றன. பேர் உருவ காரணமாம் சின்மயந்தன், அந்த பேர் உருவத்துக்கு நாம ரூபங்களுக்கு காரணமாக இருக்கின்ற சின்மயானந்த பிரம்மம் கை நெலிய மெய் அதலினால் உள்ளங்கை நெல்லிக்கனியாக கை நெல்லி மெய் உள்ளங்கை நெல்லிக்கனியாக இருப்பதினால் பேர் உலகம், இந்த பேர் நாமரூபங்களாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த பேர் உலகத்தை மெய்யெனவே பேசு, இது உண்மை என்று நீ பேசுவாயாக, தெரிந்து கொள்வாயாக. இது 19வது பாடல். இந்த உலகம் என்பது உண்மைதான் என்று சொல்லுவது. இதெல்லாம் எப்படின்னா, என்னுடைய நண்பர் கண்ணதாசன் ஆரம்ப காலத்துல கடவுள் இல்லைன்ட்டு ரொம்ப கட்டுரைகள்லாம் எழுதினார். பிறகு அது டோட்டலா மாத்தி பேசினார். அர்த்தமுள்ள இந்து மதம் பேசினார். அப்ப அவருடைய பழைய நாத்திக நண்பர்கள் ஒருத்தர் என்கிட்ட பேசும்போது சில பேரு, இவரே நம்ம காலவாரி விடுறாரு, இது வரை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்வார்கள். அப்படி முருகனாரே இப்படி காலவாரி விடுறாரோன்னு ஒரு டவுட் வரும். ஏன்னா இந்த பேர் உலகம், இந்த பெரிய உலகம் மெய்யனவே பேசு, அதுக்கு மேல என்ன இருக்கு சொல்றதுக்கு. அடுத்த பாட்டுல பாருங்க, புகை மூடுண்டு ஒளிர் தீ போலவே. ஒரு புகை நெருப்பு இல்லாம புகையாது, நெருப்பு உள்ள இருக்கு. அந்த புகையை போல புகை மூண்டு ஒளிர் சிற்சோதி, இந்த பிரம்மம் நெருப்பா உள்ள இருக்கு. தன் தயவாம்
தந்தையாம் திருவருளால் சிந்தை தெளிந்த கண். எப்படி புகை நெருப்பு இருக்கிறதுனால புகை நமக்கு வெளிப்படுகின்றதோ அதை போல திருவருளாலே சிந்தை தெளிந்தவுடன் மெய்யே மருள் உருவ மண்ணுலக மாண்பு. அந்த புகை இல்லப்பா, அது நெருப்பு தான் அப்படின்னு தெரிந்து கொள்வதை போல மருள் உருவம் நம்மை மயக்குகின்ற இயல்பை கொண்டிருக்கின்ற இந்த மண் உலகம், மண்ணுலகு இது மயக்கு மருளுருவ மண்ணுலக மாண்பு. மண்ணுலக மாண்புன்னா மண்ணுன்னா நிலை பெற்ற நிலைத்து இருக்கின்ற இந்த உலகத்தினுடைய மாண்பு எப்படிப்பட்டது? அது மயக்கத்தை தருகின்ற நிலைத்து இருக்கின்ற இந்த உலகத்தின் மாண்பு எப்படி இருக்குன்னா புகைக்குள்ளே இருக்கிற நெருப்பை போல இருக்கிறது. இந்த உலகம் புகை என்றால் அது உள்ள நெருப்பு இருக்கு. ஆகவே இந்த நெருப்பு வேறு புகை வேறு அல்ல. அப்படி ஒரு சொல்றார். 56வது பாடல். நான் இதை ஷேர் பண்ணிட்டோமா? Will it be useful to you? I'll just try. நான் அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு. You have to tell me. You want me to share this? இல்ல சார், இருக்கு. ஓகே ஓகே ஓகே. சோ அடுத்த பாடல் பாருங்க. நின்மயமேயாக நிகழ்கனவை கண்டு நிதம் மண்மயங்கு மாய மடநெஞ்சே. நின்மயமேயாக நீதான் அப்படின்னு உனக்கு முன்னாலே நிகழ்கின்ற கனவை கண்டு நிதம் மனம் மயங்குகின்ற மாய மடநெஞ்சே, நின் மெய் நிறத்தை நீ காண்டியேல், உன்னுடைய உண்மையான தன்மையை நீ கண்டுபிடிச்சுண்டா உண்மையை அறி, உண்மையை தெரிந்து கொள்வாயாக. இன்ப புறத்ததோ அந்த இந்த புவி, இந்த புவி உலகம் இன்பத்துக்கு புறத்ததோ இன்பத்துக்கு வெளியே இருப்பதோ அதுவும் அந்த பிரம்மாண்டம் இன்பம் தானே, ஆன்ம பேரின்பம் தானே. அடுத்து 58வது பாடல். குலவு மெய்ஞானம் குறி கோளர். இந்த மெய்ஞானத்தை அதனை குறியாக வைத்துக் கொண்டிருப்பது. That means one who has not lost sight of that ஆத்மா செல்ஃப். அந்த குறிக்கோளர் பாறை பறவைக்கற்ப சென்றும் தான் பாரார். இந்த ஆத்ம ஞானத்தை ஆத்ம வஸ்துவை தன்னுடைய குறிக்கோளாக அதை கண்ணெதிரே பார்த்து கொண்டிருக்கின்ற ஒருவர் பாறை பூமியை பற்பத விகற்பப்பட்டது வேறுபாடுபட்டது என்று தாம் பாரார். அப்படி அவர்கள் பார்க்க மாட்டார்கள். உலகத்து நிலை விகற்பம் முற்றும் ஒரே சித்தியான அருள் விலாச சத்துணவேயாம். இதனால யோசிச்சு பார்த்தா உலக திரள் விகற்பம், இந்த வேறுபாடுகளின் கூட்டம், திரள்னா தொக்கு மொத்தமா சேர்ந்து இருக்கிறது, முற்றும் அத்தனையும் ஒரே சிஸ்டத்தி அந்த பராசக்தியான அருள் விலாசத்தளவேயாம். அந்த அருள் விலாசத்து அளவேன அந்த அருள் விலாசமாகத்தான் அது இருக்கின்றது. இப்படியெல்லாம் சொல்றதுனால what people do is they think இது உலகம் என்பது மெய் அப்படின்னு முருகனார் சொல்றார் அப்படின்னு they used to say. இப்ப அடுத்தது பார்த்தால்
அது இன்னும் அடுத்து வரும் பாடல்கள் சொல்ற பாருங்க, ஒரு செட் ஆஃப் பாடல்கள் எல்லாமே எல்லாம் இந்த உலகம் பொய் இன்னும். பார்க்கலாம். சொச்ச பரமான்ம ஸ்வரூபத்தில் ஐம்புலமாம் துச்சவரு நாம ஜெகத் தோற்றம் அந்த சச்சித் ஸ்வரூபமதில் கற்பிதமாய் தோற்றுமான மாயை திருவிளையாட்டு என்றே அறி. அதாவது சொச்ச பரமான்ம எஞ்சி நிற்கின்ற, சொச்சம்னா எஞ்சி நிற்கிறது, பரமான்ம ஸ்வரூபத்தில் ஐம்புலமாம் துச்சவுரு நாம ஜெகத் தோற்றம், இந்த ஐம்புலன்களின் மூலமாக காணப்படுவதாகிய துச்சனா ரொம்ப கீழ்மையான உரு நாமம், நாமம் உருவம், அப்படிப்பட்ட இந்த ஜெகத் தோற்றம், இந்த உலக தோற்றம் அந்த சச்சித் ஸ்வரூபத்தில், அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தில் கற்பிதமாய் தோற்றும், அது ஒரு கற்பனையாக தோன்றுகின்ற மனமாயை, ஒரு கற்பனையாக தோற்றும்னா தோற்றுவிக்கின்ற இந்த மனத்தினுடைய மாயை திருவிளையாட்டு என்றே அறி. இது நிச்சயமா உண்மை அல்லப்பா, இது கற்பனையாக ஏதோ ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த மாயையினுடைய திருவிளையாட்டு. இத போய் நீ சீரியஸா எடுத்துக்கலாமா? ஆனா இதுதான் மறுபடியும் மறுபடியும் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்ற பாடம், உலகம் பொய் என்பது. இறைவனது திருஷ்டியிலே, திட்டியிலேன்னு திருஷ்டியிலே இல்லா உலகை இறைவனுடைய காட்சியிலே அவர் பார்க்கும்போது இந்த உலகம் இல்லை. அப்படிப்பட்ட உலகை நிறைபடும் மெய்யா நிகழ்த்துவோர், இந்த உலகம் என்பது உண்மைதான், அது அது உண்மை நீ தெரிஞ்சுக்கலன்னா உன் ஞானம் அறகுறை, இப்படி நிகழ்த்துவார் நிறைந்த அறிவுருவான் தன்னையலால், பரிபூர்ணமாக நிறைந்திருக்கின்ற ஆத்ம ஞானமாகிய அறிவுருவாகிய தன்னையலால் அந்நியமாய் ஒன்றை அறியா அறிவிலி அறியா அறிவினவர் காணு சொல்லிக்கலாம். அறிவினவர் அவர்கள் அறிவிலிகள். யாரு? நிறைந்த அறிவுருவான் தன்னையலால், பரிபூர்ணமாக பிரம்மமாக நிரம்பி இருக்கின்ற தன்னை, தனக்கு அந்நியமாக ஒன்றே உலகம் இருக்குன்னு பாக்குறவா அறிவிலிகள், அறியா அறிவினர், அவனுக்கு உண்மை தெரியல அப்படின்றார். அதுல இன்னொன்னு அடுத்த பாடல் 24, எல்லாம் இந்த உலக உண்மை திறன்லயே வச்சிருக்காரு முருகனார். ஏதோ அதுக்கு வேற சாப்டர்ல கூட இல்லை, அதே சாப்டர்லயே வச்சிருக்காரு. இப்ப ஐம் கரெக்ட், இந்த பாட்டுல 19வது பாடல்ல இருந்து 63வது 62வது பாடல் வரைக்கும் இதுதான், நிறைய பாட்டு வச்சிருக்காரு இந்த உலக உண்மைன்றத. அது இந்த என்னை பொறுத்த வரைக்கும் அவர் முருகனார் என்ன சொல்றாருன்னா, இப்ப இவன் லட்சணம் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த உலகத்தினுடைய லட்சணம் இந்த இது எந்த அளவு உண்மைன்னு தெரியாதா என்ன, அந்த மாதிரிதான் இதை கொண்டு வருகிறார். அது ரொம்ப அற்புதமா கொண்டு வர்றார். இப்ப இதை பாருங்க, இப்போ அவரு உலகம் உண்மை பொய்ன்னு சொல்றத அடுத்த பாட்டு பாருங்க. இலவு காத்திட்ட கிளி எனவே, கிளைன்னு இருக்கு, கிளி, இலவு காத்திட்ட கிளி என்றே புலனாம் உலகு பொருள் காத்து உழல்வோய். இலவு காத்திட்ட கிளின்னா உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அந்த இலவம் பஞ்சு காய் வந்து பச்சையா இருக்கும், இந்த கிளி வந்து காத்துட்டு இருந்ததுதான் இது சேப்பாச்சுன்னா நம்ம சாப்பிடலான்னு. பழுத்துதுன்னா அது பழுத்த உடனே டப்புன்னு வச்சு விட்டான், அப்ப கிளி ஏமாந்து போச்சான். அதுதான் இலவு காத்த கிளின்றது. நாளெல்லாம் வருஷமெல்லாம் காத்துந்து காத்துந்து கடைசியில ஏமாந்து போறவாள அப்படி சொல்லுவா இலவு காத்திட்ட கிளி. அது போல புலனாம் உலகு பொருள் காத்து உழல்வோய், புலனாகிய ஐம்புலன், புலனாம்னா
ஐம்புலன்களின் மூலமாக காணப்படுகின்ற இந்த உலகை ஒரு பொருளாக நினைத்து உழல் போய் அதே நினைவா இருப்பவனே, உலகு புலப்படதான் மட்டும் பொருளேல், இந்த உலகு காணப்படுவதால் மட்டும் உண்மை என்று நீ நினைத்தால் பொருளாம் புலப்படலால் காணல் புனல், அதாவது காணல் நீர் புலப்படலால் பொருளாம். இந்த உலகு காணப்படுவதனாலே பொருள் என்று நீ வாதித்தாயானால், வாதம் செய்தால், இந்த காணல் நீர் புலப்படுவதனாலே அதுவும் உண்மைதான் என்று நீ நம்பித்தான் ஆக வேண்டும் அப்படின்றார். எந்த அளவு உண்மை இல்ல, எந்த அளவு இந்த உலகம் பொய் என்பதை ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு பாருங்க. இன்னும் அதுக்கு ஒரு 2 பாட்டு அதுல பொய்ன்றதுக்கு. தோற்றத்தை மெய்யா தொடராதே, கான் ஸ்வரூப தேற்றத்தை நீங்கி, இந்த தோற்றத்தை நிஜம் நினைச்சிக்காம அதை தொடர்ந்து போகாமல், கான் ஸ்வரூப தேற்றத்தை பிரத்யக்ஷமா நமது உள்ளத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஆத்ம தேற்றத்தை நீ தேடி போயிருக்க, அதை போய் விட்டு நீங்கி திகைத்து, அதை நீங்குவதனாலே அதுதான் பிரமாதம்ன்றது. அப்படி நடுவுவதினாலே திகைத்து நீ தோற்றம் கரப்பத்தான் மெய்யன்று, காண்பான் ஸ்வரூபம் கரப்பதன்று, மெய் அதுவே காண். அதாவது இந்த தோற்றம் கரப்பதான், கரத்தல்னா குறைத்துக் கொள்ளுதல், அப்படியே மறைந்து விடுதல். கரப்பாம்பூச்சி ஏன் பேரு, அப்படி கரப்பான் ஏன் பேரு, அது தன்னை குறைத்துக் கொள்ளும். வெளிச்சத்தை பார்த்தா டக்குன்னு ஒளிஞ்சுடும், இருட்டுல வெயில் தாங்காது, வெளிச்சம் தாங்காது, அது தன்னை கரப்பான், தன்னை குறைத்துக் கொள்வான். அப்படி சந்திரன் கறக்கின்ற நேரம்னாக்கா அது குறைந்து கொண்டிருக்கின்ற நேரம், தேய்பிரை. ஆனா ஃபார்ச்சுனேட்லி சந்திரன் டோட்டலா மறைஞ்சு போறது இல்லை, பட் நிறைய விஷயங்கள் கறந்து கொண்டே போனால் மறைந்து போய்விடும். அப்படி கறப்பது, அதனால் அது மெய்யன்று, அது உண்மை இல்லை, சத்தியமாகாது. காண்பான் ஸ்வரூபம் கறப்பது, மாறாக நீ பார்க்கின்றாயே, நீ பார்க்கின்ற பிரத்யட்சமா பார்க்கின்ற ஸ்வரூபம் கறப்பதன்று, அது குறையவே குறையாது. ஏனென்றால் மெய் அதுவே காண். அதனால உலகம் பொய், ஆத்மா மெய் என்பது இங்கே மீண்டும் சொல்லப்படுகின்றது. இப்போ அடுத்த பாடல் 26வது பாடல். மாயா விகார மனப்புலத்து கல்லாலம் மாயா விகார மனத்துக்கு தாயகமாய், அதாவது மாயா விகார மனப்புலத்துக்கு, இந்த மாயா விகாரமாக இருக்கின்ற மனம் புலம் என்பது எல்லாமே அகந்தை தான். இந்த மன புலன்களின் மூலமாக காணப்படுகின்ற மனம் என்பது அகந்தை, அகந்தை மனம். இதுல கல்லாலம் மாயா விகார மனத்துக்கு, கல்லால் அம்முன்னு பிரிக்கணும். படிப்பறிவு இல்லாததினா, அதை பத்தி தெரிஞ்சுக்காதனால கல்லால் மாயாவிகார மனத்துக்கு தாயகமாய் நின்ற தனக்கு, இந்த மாயா விகாரமாக உன் மனத்திலே ஏதோ ஒரு உலகம் தோன்றுகின்றது, அப்படி தோண வைக்கின்றது. அதை தோண வைக்கின்ற மனத்துக்கு யார் அதிபதி, யார் எஜமானன், அதுக்கு எது தாய் வீடு, நீதான். தாயகமாய் நின்ற தனக்கு நிகழாதிருக்குங்கால் ஒன்றுமோ உண்மை உலகு. தனக்கு நிகழாது இருக்குங்கால், எப்பொழுது தன்னுடைய அந்த ஆன்ம ஸ்வரூப தரிசனம் நமக்கு பிரத்யட்சமாக இருக்கும் பொழுது, அதாவது தாயகமாய் நின்ற தனக்கு இந்த மாயா விகார மனப்புலம் நிகழாது இருக்குங்கால், அது நம்ம மனசுல ஒட்டாது. ஒன்றுமோ உண்மை உலகு, இந்த மனம் என்பது பொய்மையாக போய்விட்டதே. ஆனால் அந்த மனம் நமக்கு இல்லவே இல்லை, அது கற்பனை அப்படின்றது பிடிபட்டால், இந்த உலகு ஒன்றுமோ உண்மை, அதாவது இந்த உலகு உண்மைனா சத்தியம், சத்தியத்தை ஒன்றுமோ. இங்கேயும் சொல்ற இந்த உலகம் என்பது பொய்,
இப்போ now we have two contradictory statements. Actually it is apparently seemingly controversial. Actually அதுல கான்ட்ரவர்சி ஒன்றும் இல்லை. இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ மூன்றாவது ஐ ஹவ் டேக்கன் கொஞ்சமா, ஏன்னா இந்த படிப்பறிவு இல்லை இதை உட்காந்து ஓவரா பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், யுவர் மைண்ட் வில் பிகம் பிட் ரிஜிட். அப்படி ரிஜிட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, யூ வில் பிகம் டயர்டு. அப்படி டயர்ட் ஆச்சுன்னா உண்மை புரியாது. அதுக்கு தான் திருப்பி பகவான் திருப்பி குஞ்சுசாமி கிட்ட கூட சொன்னார், என்ன போய் கண்டனம் மண்டனம், அப்புறம் இப்போ வேதாந்தோன்னுவேன், அப்புறம் சித்தாந்தோன்னுவேன், அப்புறம் கண்டனம், அப்புறம் மண்டனம், இதுக்கெல்லாம் என்ன முடிவு? தனக்கு உள்ளே ஆழ்ந்து போய் அமைதியா இருந்தா யூ கெட் எனர்ஜைஸ்ட், யூ கெட் லாட் ஆஃப் எனர்ஜி. மைண்டை கொஞ்சம் எவ்வளோ தாட்ஸை கம்மி பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு உற்சாகமும் எனர்ஜியும் சக்தியும் கிடைக்கிறது. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டும் வருது. அதை விட்டுவிட்டு பை ஷியர் இன்டலெக்சுவல் நாலேஜ் அக்வயர் பண்ணுறது, இட் வில் நாட் ஓன்லி மேக் யூ ட்ரை, இட் வில் மேக் யூ டயர்ட். நம்ம வாழ்க்கையில் உற்சாகமாக இருக்கணும். நம்ம உற்சாகமா இல்லைன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதோ தப்பு இருக்கு, நம்ம அணிந்து கொள்கின்ற ஆடைகள்ல ஏதோ தப்பு இருக்கு, நம்ம திங்கிங்ல ஏதோ தப்பு இருக்கு. இல்லைன்னா நம்ம உற்சாகமா இல்லாம இருக்க மாட்டோம். இப்ப கடைசியில நோய்வாய்ப்படுதல் அப்பெல்லாம் அந்த மாதிரி ஆகாதான்னா, அப்படி நோய்வாய்ப்படுதல் கூட சரியான சாப்பாட்டை சரியா கவனிக்காம இருந்தது தான். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், கடைசி வரைக்கும் நல்லா சௌக்கியமா இருந்துட்டு திடீர்னு போறவா எவ்வளோ பேர் போறா. அதெல்லாம் ஆல் டிபெண்ட்ஸ் மோஸ்ட்லி, இதெல்லாம் ஒரு மிஷின் மாதிரி தான் இந்த உடம்பு. இதை அதுக்கு என்ன கொடுக்கக்கூடாதோ அதை கொடுக்கக்கூடாது, என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும், என்ன நேரத்துக்கு கொடுக்கணுமோ நேரத்துக்கு கொடுக்கணும். இதெல்லாம் முடியறது இல்லை. வேலைக்கு அதுக்கு இதுக்கு போகும்போது அதெல்லாம் முடியாததுனால இட் மேக்ஸ் அ டோல் ஆன் யுவர் ஹெல்த். அப்படித்தான் உடம்பு கெட்டு போறது. அதனால ஒரு ஓவர் இன்டலெக்சுவலைசிங் அதுவும் அவ்வளோ சரி. அதனால தான் சொல்லுவார் ஜேகே, பி அ லைட் அண்ட் யுவர் செல்ஃப். நீ உனக்கே ஒளியாயிரு, நீ உனக்கே பாடமாக இரு, நீ உனக்கே ஆசிரியனாக இரு. யூ பி அ லைட் அண்ட் யுவர் செல்ஃப். வெளில எங்கேயும் போகாத. டோன்ட் பிலீவ் எனி அதர் குரு. அவர் ஒரு விபரீதமாக சொல்வார், குருவை நம்பாதன்ற அளவு சொல்லுவார். பிகாஸ் ஹி ஹேட் அ வெரி பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் திஸ் குரு. லெட்பீட்டர்னு, லார்ட் லெட்பீட்டர்னு ஒருத்தர், அவரை பற்றிலாம் எழுதியிருக்கார். ஹி காட் ஃபெட் அப். ஒரு ஆசிரியர்னா தே எக்ஸ்ப்ளாய்ட் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது அவருடைய தீர்மானமான ஒரு அபிப்பிராயம். அது ஒருத்தருடைய அனுபவத்தை பொறுத்தது. இதே பகவானையும் கேட்ட குரு வேணுமான்ற, அவருக்கு குருவே இல்லை, ஆனா அவருடைய அனுபவம் பேசல, அவருடைய சாட்சாத் பரமாத்ம வஸ்து நேச்சர் பேசியது. குரு அவசியம் தான் சொல்ற. உங்களுக்கு இல்லையே அப்படின்னு, அது எப்படி எனக்கு இல்லைன்னு தெரியும்? எனக்கு குரு இந்த அருணாச்சலம், உங்களுக்கு அது மேல மண்ணா இருக்கலாம், பட் எனக்கு அது லைவ் குரு. அது எப்படி எனக்கு குரு இல்லைன்னு நீங்க சொல்லலாம் அப்படின்னு அப்படியே பாஞ்சு கட்டின்னு வந்தார் அருணாச்சலேஸ்வரர். அப்படி we should be very careful. இன்டலெக்சுவலா நம்மளை டெவலப் பண்ணிக்கிறது should not be our goal. அதோட நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. ஏதோ ஒரு உள்ளது நாற்பது ஏதோ பகவான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணுமேன்றதுக்கு சொல்லியிருக்காரு, அதை படிக்கிறோம். அக்ஷரவணமாக நம்ம பக்தி வரணுன்றதுக்கு படிக்கிறோம். அதுக்கு மேல ஒன்றும் உலகத்துல ஏதோ புக்ஸ் ஏதோ படிக்கணுமான்றது எனக்கு தெரியல. தமிழ் மேல வச்சிருக்க ஒரு இன்பத்தினால இதை படிக்கிறோம். இதெல்லாம் இட்ஸ் ஆல் ஓவரால். தீஸ் திங்ஸ் வில் ரிலாக்ஸ் யூ. அது மட்டும் நீங்க வச்சுக்கணும். கொஞ்சம் இன்டலெக்சுவலா போறது, கொஞ்சம் மைண்ட் ரிஜிடா இருந்ததுன்னா இட் இஸ் பெட்டர் டு ரிலாக்ஸ். மேபி லிசனிங் டு சம் லெக்சர்ஸ் ஆர் மேபி லிசனிங் டு சம் ப்ரோக்ராம், அது மாதிரி ப்ரோக்ராம். பட் யூ கேன் ஸ்விட்ச் ஆஃப் யுவர் மைண்ட். யூ கேன் அதை விட்டு வெளில வர்றது அவ்வளோ. ஒரு இடத்துல போய் உக்காந்துட்டோம், அதுக்கப்புறம் எப்படிங்க வெளில வர்றது? பட் யூ கேன் ஆல்வேஸ் ஸ்விட்ச் ஆன் யுவர் இயர்ஸ். அதாவது யூ கேன் ஸ்விட்ச் ஆஃப் யுவர் மைண்ட். தட் இஸ் ஷுட் பி பாசிபிள். இப்போ அடுத்தது பாருங்க, இந்த உலகம் மெய்யும் அல்ல,
பொய்யும் அல்ல, யதார்த்தம். அந்த யதார்த்தமான நோக்கு எது? அத சொல்றார் பாருங்க. உலக உணர்வு ஒன்றாவதனோடு ஒட்டாதும் தானே. இலகுபர தமிழ் கொஞ்சம் டஃப் தான் முருகனாரு. கொஞ்சம் அதான் சொல்லுவா, சாதுவம் சுவாமி எழுது வாழைப்பழம் மாதிரி உரிச்சு அப்படியே சாப்பிட்டுடலாம். நடனானந்தருடைய தமிழ் வந்து பலாப்பழம் மாதிரி கொஞ்சம் கத்தி கித்தி அதுக்கு எண்ணெய் கிண்ணெய் ஆயில் எல்லாம் கையில தடவிண்டு அதுக்கு வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்றதுக்கு 1000 ஏற்பாடுகள் பண்ணி அப்படி எடுத்தா அந்த பலாப்பழம் அதுக்கு உண்டான ஒரு சுவை இருக்கு. யூ கேன் என்ஜாய் இட். ஆனா முருகனாரது வந்து தேங்காய் மாதிரி மட்டைய உரிச்சு அதை பண்ணி அது ஏகப்பட்ட ஏற்பாடுகள் பண்ணி அப்புறமும் கடுமையான ஒரு ரொம்ப கடினமான ஓடு அதை உடைச்சி பண்ணா கடைசியில ரொம்ப தெளிந்த ஒரு நீர், அவ்வளவு சுகமான ஒரு இது இளநீருக்கு அது கிடைக்கும். அப்படி முருகனாருதுன்னு சொல்லுவா. அப்படி உலக உணர்வு ஒன்றாவதனோடு ஒட்டாததும் தானே இலகுபர உண்மை உணர்வேயும் குலவி மலவன்மை மாய்ந்த மனம் அந்தரே மன்ற உலக உண்மை யதார்த்தம் உணர்வோர். அந்த யதார்த்தம்ன்ற வார்த்தையை இவர் சொல்றார். அதாவது உலகை உணர்வதனோடு ஒட்டாதும், அந்த உலகை இவர்கள் உணர்ந்து கொண்டு விடுவார்கள், ஆனா அதுல ஒட்ட மாட்டார்கள். தானே இலகுபர உண்மை உணர்வேயும், தனக்கு உள்ளே இருக்கின்ற இலகி கொண்டிருக்கின்ற அதிலே இயங்கி கொண்டிருக்கின்ற இலங்கி கொண்டிருக்கின்ற அந்த பர உண்மை உணர்வு அதிலே மூழ்கி குலவி மலவன்மை வாய்ந்த, மலம்னா அழுக்கு, அகந்தை மும்மலங்கள், வன்மைனா கொடுமை, இதையெல்லாம் மாய்ந்த மனம் அந்தரே இந்த ஆன்ம உண்மையை உள்ளே தரிசித்து கொண்டிருக்கின்ற, அதனால இந்த உலகினுடைய உணர்வு அவர்களுக்கு ஒட்டாது. அப்படி இருக்கின்ற தாமரை இலை தண்ணி போல உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, இதெல்லாம் ஒரு விதமா எடுத்துக்கணும், எல்லாம் அப்படி லிட்டரலா எடுத்துக்கூடாது. அப்படி இருக்கின்ற இந்த பாட்டுக்கு எப்படியோ அது மாதிரி வச்சுக்கணும். அதுல இருக்கின்ற அப்போ அந்த ஆன்ம வஸ்துக்கு உள்ளே தனக்கு உள்ளே குலவி சந்தோஷமா இருக்கின்றவர்கள் எப்படி இருப்பான்னா இந்த அகந்தை மனம் மாய்ந்தவராக இருப்பார்கள். அப்படிப்பட்ட மாந்தரே அவர்கள்தான். மாந்தரே மன்ற உலக உண்மை யதார்த்தம் உணர்வோர். மன்ற அதான் ரொம்ப நிச்சயமா இடம்பட தேற்றம் பட, அதான் அர்த்தம். மன்ற உலக உண்மை, இந்த உலகு எந்த அளவுக்கு உண்மை என்கின்ற யதார்த்தத்தை அவர்கள் உணர்ந்தவர்களாக இருப்பார்கள். இப்ப இதனால என்ன சொல்றாரு அவரு? இதை வச்சு நம்ம ஒன்றும் புரிஞ்சுக்கவே முடியாது. இது ஒரு ரேசர் எஜ் வாக்கிங் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. சேட்டை அறலால் அடுத்த பாட்டு, சேட்டை அறலால் சச்சித்தானந்தமா தீர்ந்த நாட்டமுற காணுமை ஞானிக்கு சேட்டை அற, இந்த அகந்தை சேட்டைகள் எல்லாம் அற்று போச்சு, சச்சிதானந்தமா தீர்ந்த இந்த சேட்டைகள் எல்லாம் கடைசியில என்ன மிஞ்சி நிற்கிறது என்றால் சத்து சித்த ஆனந்தம் உள்ளத்திலே பொங்கி நிற்கின்றது. அந்த நாட்டமுறை காணும், அதுல மனம் மீண்டும் மீண்டும் நாடுகின்றது. அப்படி இருக்கின்ற மெய்ஞானிக்கு நாட்டமுறும் கண்ணால் காட்சி இல்லா காரணத்தால், கண்ணு எப்படியோ காட்சி அப்படி, கண்ணு இல்லைன்னா காட்சியும் கிடைக்காது. அந்த ஒரு நியாயத்தினால திண்ணமாய் இவ்வுலகும் தேர், அவருடைய பார்வை பரிபூரண ஞானத்தினால் பொங்கி பெருகுவதினாலே, அவர்கள் பார்வை மாறி இருப்பதினாலே இந்த உலகு உண்மைதான், இந்த உலகு இருக்கின்றது என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இந்த உலகம் பொய், நான் இதை நம்ப மாட்டேன் அப்படிலாம் பண்ண ஊருடன் ஒத்துவாள். இந்த உலக வாழ்க்கையில அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்வார்கள். அதற்காக அவர்கள் திண்ணமாக இவ்வுலகை தேர்வர். இது இன்னும் கொஞ்சம் போனா புரியும். முதல் பாட்டுலயும் இந்த பாட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட். இப்பொழுது அடுத்த பாட்டுல துன்னும் உடலகந்தை, தொற்று அற்று
துண்ணும்னா நெருங்கும். உடல் அகந்தை. அகந்தை எப்படியோ அது நம்மை நெருங்கி விடுகின்றது. அந்த தொற்று, அதனுடைய பற்று, தொற்று பற்று எல்லாம் அற்று, அந்த பற்று அற்று தன்னிலையில் மன்னிய மெய்ஞான வரனுக்கு அவன் இந்த அகந்தை பற்றை துறந்து தன்னிலையிலே திகழ்ந்து அதிலே மன்னி அதிலே நிலைத்து மெய்ஞான ஞான வரன்னா ஞானத்திலே சிறந்தவன். இன்னொன்னு பிரம்ம வரன்றதுக்கு இப்படி ஞான வரன்னு சொல்றாருன்னு சொல்லலாம். பிரம்ம வித் பிரம்ம வரம் வரேஷ்டம் 4 பிரம்ம நிலையை அடைந்தவர்கள் 4 பேரை சொல்லுவா. அதுல இவர் ஞான வரன்றார். இவர் பிரம்ம வரன் வித்து வரன் இதெல்லாம் ஒரு இது. அப்படிப்பட்ட அதாவது அவ 4 பிரம்ம நிலையில 4 நிலை இருக்கணும். இதெல்லாமே கற்பனைகள் தான். பிரம்மத்தை அடைஞ்சிட்டா அப்புறம் அதுக்கப்புறம் என்ன அதுல நிலைகள்? அதுவும் ஒரு இன்டெலெக்சுவல் எக்ஸசைஸ் தான். பகவான் கிட்ட வந்தா இந்த சாஸ்திர பதிப்படிவினுடைய அந்த பாரம் நம்ம விட்டு ரொம்பவும் நீங்கும். நான் ஒரு வாட்டி கனகம்மா கிட்ட சொன்னேன், சிலதெல்லாம் அப்படியே போட்டோ பிரிண்ட் மாதிரி மனசுல பதிஞ்சுடுறதுமா, இந்த சன்னதி முறை இது மாதிரிலாம் படிச்சா. சிலதெல்லாம் ஏறவே மாட்டேங்குது. 2 வாட்டி 3 வாட்டி படிச்சா கூட அது ஒட்ட மாட்டேன்றது, மறந்து போயிடுறது. நாளைக்கு ஏதாவது லெக்சர் பண்ணணும் ஏதாவது பண்ணணும்னா திடீர்னு ஞாபகம்னா வரமாட்டேன்றது. அப்ப அதெல்லாம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி வச்சிருந்தா தான் பெட்டர் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா கிட்ட பேசும்போதே மறந்து போயிடுது. அது பரவாயில்ல, அப்பதான் சொன்னேன் எனக்கு மறந்து போயிடுது மாதிரி ஏதோ. அதெல்லாம் இனிமே கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்பப்போ அப்படின்னப்ப சொன்னா, ஒண்ணு உங்களை விட்டு போயிடுதுன்னா அதையே பிடிச்சி இழுத்து பிடிச்சி வச்சிருந்துருக்கீங்க. அது ஒரு சுமைதான். பகவானா பார்த்து உங்களை அதெல்லாம் அமுச்சு வச்சுடுறாருன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் இன்னொருத்தரா இருந்தா என்ன சொல்வா, ரிவைஸ் பண்ணி வச்சுக்கிறது தான் கரெக்டுன்னுவா. பட் அம்மா அப்படி சொல்லலை. அதெல்லாம் விட்டுடுங்க, அதெல்லாம் என்னத்துக்கு. அப்படி இந்த இன்டலெக்சுவல் பேர்டன் நம்ம எவ்வளவு குறைச்சிக்கணுமோ அவ்வளவு குறைச்சிக்கணும். எவ்வளவு தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சுட்டாச்சு. இனிமே பிராக்டிஸ் தான். அப்படி வச்சுக்கணும் வாழ்க்கைய. அந்த பிராக்டிஸ் பண்றதுக்கே நம்ம நாளெல்லாம் சரியா இருக்கும். அதுவே பெரிய ஒர்க் இருக்கு. இது கூட என்னத்துக்கு அந்த இன்டலெக்சுவல் ஒர்க்கையும் இழுத்து போட்டுன்னு கஷ்டப்படுவானே. ஆனால் ஒரு பிலிப், ஒரு உற்சாகம், நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்கு சில சமயம் வேணும். அப்படித்தான் இந்த பௌர்ணமி பௌர்ணமி மலை சுத்தணும்னு ஏன் வச்சான்னா அப்போ ஒரு உத்வேகம் கிடைக்கும். அது மாதிரிதான் ஏகாதசி அன்னைக்கு இதை பண்ணு அப்படின்னா அது அந்தந்த ஒரு சஷ்டி அப்படின்னா சங்கடஹர சதுர்த்தி இப்படி எல்லாம் வச்சா அந்த நாள்ல பிள்ளையார் மேல அது ஒரு உற்சாகம் வரும். அப்படி அது மாதிரி இந்த இன்டலெக்சுவல் நாலேஜ், இன்டலெக்சுவல் அறிவை பெருக்கிக்கிறது இதெல்லாம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். சும்மா நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கறதுக்கு டு என்ஜாய். ஒளிவில் எடுக்கும் கூட ஏதோ அப்புறம் எப்பாவது எடுத்து படிச்சு பார்த்தா நல்லாதான் இருக்கு. பொழுது போலன்னா படிக்கிறா இந்த மாதிரி. ஏன்னா 24 மணி நேரம் நீங்க நானார் விசாரமே பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ துண்ணும் துண்ணும் உடாகந்தை தொற்று அற்று தன்னிலையில் மன்னிய மெய்ஞான வரனுக்கு அந்த தன்னிலையிலே நிலைத்துவிட்ட அந்த பிரம்ம வசுவாக இருப்பவருக்கு தன்னுருவாம் போதமேயாக பொழிதலால் தன் உரு தன்னுடைய உண்மையான நிஜ உரு போதமேயாக ஞான போதமாக ஞானம்னா அறிவு, போதம்னா ஞான போதம்னா அனுபவப்பட்ட அறிவு. அது சாதாரண வரட்டு வேதாந்த அறிவு இல்லை. உண்மையா அவருக்குள்ள அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அனுபவப்பட்ட அறிவு, அதுதான் போதம். அதனால்தான் முருகனார் ரமண ஞான போதம்னு சொன்னது மட்டும் இல்ல. 17,000 18,000 பாட்டு 9 பாகமா, அது 18,000 பாட்டு அவர் எழுதிட்டு போயிட்டார். இவாதான் 9 பாகமா பிரிச்சார் சாதுவம்சம். ஆகவே தன்னுருவாம் போதமேயாக பொழிதலால்
தன்னுடைய உரு, உண்மையான உரு ஆத்மான்னு சொல்ல, தன்னுடைய உருன்றார், உள்ளதுன்றாரு. தன்னுக்கு இருக்கப்பட்ட தன்னுடைய தேஜஸ், உருவம், அந்த பொலிவு ஆன்ம ஞான போதமாக பொலிந்து கொண்டிருப்பதனால், திகழ்ந்து கொண்டிருப்பதினால் இவ்வுலகம் வேதமாம் நோக்கல் பிழை. அப்படி சகலமும் பிரம்மமா நம்ம ஃபீல் பண்ணும்போது இந்த உலகம் மட்டும் பேதப்படுகின்றது என்று நோக்குவது பிழையாக முடியும். இது இன்னும் கொஞ்சம் பேக் அண்ட் ஃபோர்த் பண்ற மாதிரி இருக்கு. இந்த அந்த சாப்டர் ஃபுல்லா அப்படிதான் பண்ணியிருக்காரு முருகனார். நான் ஏதோ எடுத்து முக்கியமா ஒரு 4-5 போரும்னு நான் வச்சுட்டேன். மீதியெல்லாம் படிச்சாலும் இப்படித்தான் இருக்கும். ஒரு இடத்துல பொய்யின்னுவாரு, ஒரு இடத்துல மெய்யின்னுவாரு, ஒரு இடத்துல ரெண்டுமே பேசுவாரு. அந்த மாதிரி அவர் ரெண்டுமே இதை பொய்யின்றாரா மெய்யின்றாரா ரெண்டுமே இல்லைன்றாரான்றத கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கடைசியா ஒரு பாட்டை பார்த்துள்ளோம். எச்சித்தாய் நின்றொடிலும் எல்லாமே. எச்சித்தேனா எந்த சித்தாக விஷயமாக நின்று ஒளிரும் எல்லாமே நீ எந்த சச்சித்தாய் உள்ளம் தரித்து விடில். நீ எது உன்னுடைய கண் முன்னால பட்டு அது நின்று ஒளிர்ந்தாலும் ஒளிர்ந்தால்தான் கண்டப்படும். ஒளிப்பட்டாதான் உள்ள எதிர் இருக்குன்னு தெரியும். அது எல்லாமே நீ அந்த சச்சித்தாய் உள்ளம் தரித்து விடில். நீ உனக்கு உள்ளே இருக்கின்ற சச்சிதானந்த சொரூபமாக நீ அதை ஏற்றுக்கொண்டு விட்டால், தரித்து விட்டால், அச்சம் தரும் அயல் சேர் பொய்த்துவித தன்மை போய் அச்சம் தரும் உனக்கு பயத்தை தருகின்ற மையல் சேர், உனக்கு மயக்கத்தை, ஒரு அறிவு மயக்கத்தை சேர்க்கின்ற பொய்த்துவித தன்மை. இந்த பொய்த்துவிதம்னா அகந்தை தன்மை. உனக்கு வேறுபட்டு இரண்டாவதாக ஒன்று இருக்கு என்கின்ற பொய் துவித தன்மை, அது போய் நின்னோடு ஒருமயமாம் இந்த உலகு, உன்னோட இந்த உலகு ஒன்றாக கலந்துவிடும். இப்போ we come to this crux of this matter. இந்த இடத்துல உள்ளது 40 gives us extraordinary ஒரு கிளாரிட்டி. நம்ம இதை பார்த்ததுதான். இருந்தாலும் இந்த சந்தேகத்துக்கு அது எப்படி ஒரு விளக்கம் கொடுக்கின்றது அப்படி. இப்ப பொதுவா வேதாந்தத்துல கயிற்றில் பாம்பு போல் ஒரு உதாரணம், இன்னொன்று கட்டையில் கல்வரை போல் இரண்டாவது உதாரணம். இந்த கயிற்றில் பாம்பு போல இந்த உலகம் இருக்கு அப்படின்னா பாம்பானது அது பாம்புதான் தெரிஞ்சுட்டா, இருப்பது கயிறு தானே தெரிஞ்சுட்டா, அந்த பாம்பை பற்றிய பயம் போயிடும். மறுபடியும் ஆட்டுகிலும் வருமோ, அவர் உள்ளது ஒழுகில் ஒடுக்கத்துல சொல்றாரு, பழுதையை பாம்பாக நினைத்து ஆட்டுகினும் வருமோ. ஒரு கயிறை போய் பாம்புன்னு நினைச்சுன்னு பயந்து போனவன் அது கயிறு தான் தெரிஞ்சுட்ட அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி பயப்படுவனா பயப்படுவானோ? முடியவே முடியாது. அந்த ஒரிஜினல் பயமும் அந்த வேர்த்து விறுவிறுக்கிறதும், எங்க நம்ம கடிச்சிருமோன்றதும் சீருமோன்றதும், அந்த பயமெல்லாம் மறுபடியும் வருமோ? வராது. அப்படி இதுக்கு என்ன அப்படின்னா, அந்த பாம்பை கொன்னு அதனால நம்ம அந்த பயத்திலிருந்து விடுபடுவது என்பது கிடையாது. அந்த பாம்பே பொய்ன்னு தெரிஞ்சுக்கிறது தான் அந்த பயத்திலிருந்து விடுபடுவது. அதே போலதான் கட்டையில் கல்வனும். ஒரு இருட்டுல அசப்புல பார்த்தா அந்த கட்டை ஆடுறது ஏதோ ஒரு திருடா அங்க உட்காந்து ஒழிச்சுன்னு ஆடின்னு இருக்க மாதிரி இருக்கு, பயந்து போறோம். ஆனா அது கட்டைன்னு தெரிஞ்சா கல்வனை பற்றிய பயம் போயிடும். அப்படித்தான் அந்த பயம் போனமே தவிர அந்த கல்வனை நீங்க பிடிச்சி ஜெயில போட்டு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப இந்த இரண்டுமே பாம்பு கயிறாகி விட்டால் அது ஒரு முடிவுக்கு வருகின்றது.
கட்டையில இருக்க கள்வன் கட்டையாகிவிட்டால் அந்த கள்வனை பற்றிய தோற்றம் முழுவதுமாக ஒரு முடிவுக்கு வருகின்றது. இது மறுபடியும் கட்டையாவதில்லை, இந்த பாம்பு கயிறாவதில்லை, இந்த கள்வன் கட்டையாவதில்லை. அது ராத்திரில தான் அப்படி இருக்கு. பகல் நேரத்துல அந்த தோற்றமே கிடையாது. அந்த பாம்பு எழுவது என்பதே அதுல கிடையாது. அந்த திருட அந்த கட்டையில வர்றதுன்றதே கிடையாது. வெளிச்சத்துல ஒண்ணும் இல்லை. அதனாலதான் பகவான் இந்த பொன்னாலான ஆவரணங்களை உதாரணமாக கொடுத்தார். உங்க இப்ப இந்த அணிகள் தாம் பலவும் பொய், 13வது பாடல் உள்ளது 40. அணிகள் தாம் பலவும் பொய், மெய்யாம் பொன்னை அன்றி உண்டோ புகழ். 2 வரி பகவான் சொல்றது. இதுக்கு முருகனார் இவ்வளோ பெரிய சாப்டர் எழுதியிருக்கார். எப்படின்னா, இந்த ஆபரணங்கள் ராத்திரிலையும் நீங்க அந்த வளையல், செயின், ஒட்டியானம், தலையில சுடிக்கொடு சூடாமணி, காதுல ஜிமிக்கி, தோடு எல்லாம் பகல்ல பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கும், நைட்ல பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கும். பாம்பை போல மறைந்து விடுவதில்லை, கான்கிரீட்டா இருக்கு. இப்ப இந்த இன்டலெக்சுவல் அனாலிசிஸ் எவ்வளவு வேஸ்ட்னு இப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க. இந்த ஒரு உதாரணத்துல பகவான் கொடுத்த உதாரணத்தினாலே உங்களுக்கு எல்லாமே பிரத்யட்சமா கண்ணு எதிர படுறது. யூ வாண்ட் டு சேஞ்ச் தட் செயின் இன்டு எ பேங்கிள் அப்படி வச்சுக்கோங்களேன். செயின் அழிச்சு வளையல பண்ணிக்கணும் ஆசைப்படுறோம். கோல்ட் ஸ்மித்தை கூப்பிடுறோம். அந்த பொற்கொள்ளர் பார்த்துட்டு அவர் என்ன பார்ப்பார்? இது வளையல், இது செயின், இப்படியா பார்ப்பாரு? இது பாருமா, இது 18 சவரன், இந்த இது 22 கேரட், அது 18 கேரட். ஸோ இதை உருக்கினாக்க இவ்வளவுதான் வரும். நீ கேட்கிற வளையலுக்கு போகணும்னா இன்னும் கொஞ்சம் பொண்ணு போடணும். அதெல்லாம் தான் யோசிப்பார் அவர். அவருடைய எண்ணங்கள் முழுவதுமாக பொன்னை பற்றியதான் இருக்குமே தவிர வளையலை பற்றியோ மற்ற ஒட்டியானத்தை பற்றியோ இருக்காது. ஆனால் இதுலதான் ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். இந்த பொன்னாலான ஆபரணங்கள் அழித்து மறுபடியும் ஒரு வளையலை செயின் ஆக்குறது, வளையலை ஜிமிக்கி ஆக்குறது, வளையலை மாத்துறது, வேற ஏதாவது பண்ணணும், தோடாக்கணும், எத்தையாவது பண்ணணும். அதுகின்ற வரையில இது வளையல் வளையலாத்தான் இருக்கு. நம்ம கண்ணுக்கு அது வளையல் தான், ஆனா பற்கொள்ளர் கண்ணுக்கு அது தங்கம். சேம் வே ஒரு ஞானிக்கு இந்த நாமரூபங்களாக இருக்கின்ற இந்த வளையலோ செயினோ ஒட்டியானமோ அப்படித்தான் இந்த உலகத்திலே இருக்கின்ற நாம ரூபங்கள் தென்படுகின்றன. ஒரு கோல்ட் ஸ்மித் எப்படி பொண்ணை மட்டும் பாக்குறாரோ அப்படி அந்த பிரம்ம ஞானி அந்த பிரம்மத்தை மட்டும்தான் அதுல பாக்குறார். அந்த பிரம்மத்தை அவர் பாக்குறதுனால அவர் கண்ணுக்கு இந்த வளையல் படாம போயிடல. அவர் பிரம்மத்தை எதிர இருக்க சாதுவம் சுவாமிகள்லாம் பழகி இருக்காரு, அவர் கூட முருகனார் கூட பழகி இருக்காரு. அவரை முருகனாரோட பழகும் போது இவர் பிரம்மம் தான், இவர் நாம ரூபம் கிடையாது அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சாலும் ஃபார் எம்பரிக்கல் ஃபார்முலா ஒரு வளையல் எப்படி பிரத்யட்சமா வளையலாத்தான் இட் கண்டினியூஸ் டு பி. அப்படி முருகனார் முருகனாராத்தான் இருப்பார். அவர் இந்த உலகாதி விவகாரங்களோடு அவர் இந்த அத்தனையும் ஒரு ஞானி செய்வார், ஊருடன் ஒத்துவாழ்னு. உள்ளதே ஆக அன்றி உலகம் அது இல்லதாக, நல்லலால் அன்றி ஞாலம் அவை தரல் என்றும் இல்லை, மெல்லவே மனத்தால் ஏழு விற்கிடை அகன்று போகென்று உள்ளவார் உரைத்தோ நல்லால் ஒரு தெய்வம் உணர்ந்திலேனே. உள்ளதே ஆக அன்றி, உள்ள பொருளாகிய அந்த உள்ள பொருள் என்றைக்குமே இருந்து கொண்டு ஆக அது இருந்து கொண்டிருப்பது அன்றி இல்லதாகிய பொருள் என்றுமே இல்லாததாக இருக்கும் பொழுது
நல்லலால் அன்றி ஞானம் நவைதரல் என்றும் இல்லை. நல்லலால் அன்றி, இந்த உலகத்தோடு நட்பு பாராட்டுவதனால்தான் இந்த உலகத்தில் இருந்து வருகின்ற துன்பங்களை நாம் தவிர்த்துக் கொள்ள முடியும். நவைனா துன்பம், தரல் என்றும் இல்லை. இந்த உலகம் உனக்கு துன்பத்தை கொடுக்காத, அது கூட ஒத்து போகணும். அதான் ஊருடன் ஒத்துவாள். இது வெளி உலக வாழ்க்கைக்கு. நீ உள்ள உன்னுடைய அக வாழ்க்கையில நீ என்ன தெரியுமா பண்ணும்? உனக்குள்ளே ஆழ்ந்து போகணும். மெல்லவே மனத்தால் 7 விற்கிடை அகன்று போகின்ற. 7 விற்கிடைனா 7 வில்லு தூரம், அதாவது ரொம்ப தூரம் போயிடு மனசுக்குள்ள. மெல்லவே, உடனே போன்னு நான் சொல்ல, கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணி மெல்லவே மனத்தால் 7 விற்கிடை ரொம்ப தூரம் உள்ள போய் போக என்று உள்ளவாறு உரைத்தோனல்லால். எனக்கு அக வாழ்க்கையில நான் எப்படி இருக்கணும், புற வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னு எனக்கு கற்றுக் கொடுத்த இந்த பகவானை எல்லாம் ஒரு தெய்வம் தேர்ந்திலேனே கண்டிலேனே, உள்ளவாறு உரைத்தோனல்லால் ஒரு தெய்வம் அறிந்திலேனே. இப்படி எனக்கு இந்த உலக வாழ்க்கையை நான் எப்படி வாழ வேண்டும் என்று எனக்கு பகவான் கற்றுக் கொடுத்தார். கண்ணெதிர வளையல் இருக்கு, பொண்ணு, இது பொய், தூக்கி குப்பையில போடுன்னு சொல்லுவாரு ஞானி. அவ்வளோ மக்கா நீங்க ஞானியை நினைக்க கூடாது. ஏனென்றால் மனம் என்ற ஒன்று எப்படி நினைக்கும் சக்தியை பெற்றிருக்கின்றதோ, அந்த மனம் அகந்தை வயப்பட்டு இல்லாமல் ஆன்ம வயப்பட்டால் அதே மனம் ஆன்மாவாகத்தான் செயல்படும். மனம் என்பது நியூட்ரல். அது அகந்தையோட ஒட்டின்றதுன்னா அகந்தையா செயல்படும், ஆன்மாவோட ஒட்டின்றா ஆன்மாவோடு செயல்படும். தட் கான்சியஸ்னஸ், தட் அதுதான் மனசார் வருது, அகந்தையா வருது. இதெல்லாம் நிறைய பார்த்துட்டோம் நம்ம. அப்படி வேணும்னா நீங்க உள்ளது 40 மறுபடியும் ஒரு வாட்டி படிச்சு பாருங்க. அந்த இடத்தெல்லாம் நமக்கு உள்ளே நான் என்கின்ற இருப்பு உணர்வு தான் அகந்தையாக மாற்றப்படுகின்றது. நான் என்ற எண்ணம் தான் இதெல்லாம் செய்கின்றது. இதெல்லாம் நிறைய பார்த்தோம். அப்போ இந்த பொற்கொள்ளர் எப்படி பொன்னை மட்டும் பார்க்கின்றாரோ, ஆனால் வளையலை அவர் ரெகக்னைஸ் பண்ணிக்கிறார். இது வளையல், இதை எப்படி உங்களுக்கு வேணும், செயினா பண்ணுமா செயினா. எப்படி ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஹைடல் எனர்ஜி பெருசா ஒரு நீர்த்தேக்கத்துல மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி அதை ஒரு ஃபேக்டரிக்கு அனுப்பிச்சு அதை மெக்கானிக்கல் எனர்ஜியா மாத்தி, அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து வீடுகளுக்கெல்லாம் போய் ஃபேனை சுத்தி விண்ட் எனர்ஜியா ஃபேனை சுத்த வச்சு, இப்படி விண்ட் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, ஹைடல் எனர்ஜின்னு மாறிக்கொண்டே இருப்பது இவருக்கு தெரியும். ஆனால் அந்த எனர்ஜி எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகுது, குவான்டிஃபை பண்றது, ஸ்டாண்டர்டைஸ் பண்றது, இவர் அந்த எனர்ஜியில தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவார். அப்படி இந்த பிரம்மஞானி பிரம்மத்திலே நாட்டத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாரே தவிர இந்த நாம ரூபங்களிலே வைத்திருப்பதில்லை. இதைத்தான் இன்னொரு விதமாகவும் சொல்லுவோம். அதாவது இந்த பிரம்மத்துக்கு 5 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு சத்து சித்து ஆனந்தம், 3 நாம ரூபங்கள், 2வது செட்டு. இந்த முதல் செட்டு சத்து சித்து ஆனந்தம் என்பது சத்தியாம்சங்கள், நிரந்தரம், மாறவே மாறாது அந்த பிரம்மத்துக்கு. ஆனால் அந்த பொன் எப்படி வளையலாகவோ செயினாவோ மாறுகின்றதோ, அப்படி இந்த பிரம்மம் வந்து நாம ரூபங்களாக உலக வாழ்க்கையில உலக விவகாரங்களிலே மாறுகின்றது. எப்படி பொற்கொள்ளர் இந்த பொன்னையை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்கிறாரோ, அவருக்கு தெரியறது பிரத்யட்சமா இந்த பொண்ணுதான் இதுக்கு ஆதாரம். அப்படி இந்த ஞானிக்கு இந்த பிரம்மமே ஆதாரம் என்று தெரிகின்றது. ஆனால் இந்த பிரம்மம் தான் நாம ரூபமாக இருக்கின்றது என்பதும் தெரிகின்றது. அப்படி தெரியும் பொழுதுதான் இந்த நாம ரூபங்களும் பிரம்மம் என்று சொல்லப்படுகின்றன. அது உபச்சார மாத்திரம். ஆக்சுவலா உபச்சார மாத்திரம்ன்றது நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கணுமேன்னு. ஆனா உண்மையில அதான் நடக்கிறது. அந்த நாம ரூபங்களிலே இருக்கின்ற பிரம்மம் ஞானிக்கு புலப்படுகின்றது. ஞானிக்கு எப்பொழுதும் இந்த சத்தியாம்சங்கள் புலப்படுகின்றன. சத்து, அதுதான் சத்து, அதுதான் சித்து, அதுதான் ஆனந்தம் என்ற அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதினாலே, அந்த சத்தாக இருப்பதினாலே, சித்தாக இருப்பதினாலே எல்லாம் பரிபூரணமா அனுபவமாகின்றது. அதே சமயம் இதுதானப்பா நாமரூபங்களாகவும் அது மித்தியாம்சங்கள் மாறிக்கொண்டே இருப்பவை. வளையல் செயின் ஆகும், செயின் ஜிமிக்கி ஆகும், ஜிமிக்கி ஒட்டியானமாகும், 1000 ஆகும். அது இந்த நாம ரூபங்கள் நிலையற்றது.
இப்போ நம்ம கிட்ட ஒரு வளையலோ செயினோ இருந்தா அது நிலையற்றதுன்னு நம்ம நினைக்கிறது இல்ல. பொற்கொள்ளர் நினைப்பாரு. அழிச்சு மாத்தி தானேங்க பண்ணணும், பண்ணி கொடுத்துடுறேன். அந்த பிரம்ம ஞானிக்கு இந்த நாம ரூபங்களும் பிரம்மம் தான் தெரியும். இப்போ உங்களுக்கு இந்த தாத்பரியம் புரியும். பகவான் சொன்ன அந்த உதாரணம் காலகாலத்துக்கு நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான உதாரணம். பொன்னால் ஆக்கப்பட்ட ஆபரணங்கள், அணிகள் தாம் பலவும் பொய், மெய்யாம் பொன்னை அன்றி உண்டோ புகழ். இதுல இந்த உலகம், அதனாலதான் இந்த உலகம் என்பது நாமரூபங்களினாலே நிறைந்தது. அந்த நாமரூபங்கள் மாறிக்கொண்டே இருந்தாலும் கூட அதுக்கு அடிப்படையாக பிரம்மம் இருக்கின்றது. அந்த பிரம்மத்தையே ஞானி பார்த்து கொண்டிருக்கிறார். அதுதான் அவர் கண்ணில் படுறது. அதுக்காக இந்த வளையலோ செயினோ கடாம போறது இல்லை. இத புரிஞ்சிக்காம உலகம் உண்மைதான், உலகம் பிரம்மம் தான் என்பது புரியாத வரையிலே உனக்கு ஞானம் பரிபூரணம் அல்ல என்று அந்த பேசிக் தத்துவம், இந்த நாமரூபங்கள் நிலையற்றது, போய் அதை நம்பாத, அதனால உனக்கு அனர்த்தம் விளைகின்றது அப்படின்னு சொன்னா கன்ஃபியூஸ் பண்றதுக்கோசரமே அப்படி பேசுறது எப்படி நியாயமாகும்? அதற்கு காரணம், அப்படி பேசுபவர்கள் வெறும் இன்டலெக்சுவல் அனாலிசிஸ் பண்றாங்க. நீங்க கூட நினைச்சு பாருங்க, இனிமே யாராவது இப்படி பேசினா நீங்க கேட்டு பாருங்க, இவாளுக்கு படிச்சுட்டு பேசுறான்றது கிளீனா தெரியும். கொஞ்சம் தனக்கு உள்ளே ஆழ்ந்து போய் இது என்ன விஷயம் நம்ம காமா உட்காந்து கவனிச்சா நமக்குள்ளே என்னதான் நடக்கிறது அப்படின்றத பார்க்கும் பொழுது அந்த ஒரு தனக்குள்ளே ஆழ்ந்து போதல்ன்ற அந்த ஒரு காரியம் கூடவே இருக்கணும். படிப்பறிவோடு இருக்கணும். படிப்பறிவோடு நின்றுடக்கூடாது. சும்மா படிச்சுட்டே இருக்கிறது பகவான் சம்பூர்ணத்தம்மாவா இல்ல எச்சம்மா பாட்டியா கேட்டா பகவான் அவியல் துவையல் கூட்டு பொரியல் பஞ்ச பரமார்த்தம் எல்லாம் பண்ணிட்டே இருக்க, நீ எப்ப சாப்பிட போறேன்னு கேட்டார். சமையல் கட்டில ஒரு வாட்டி போனப்போ, இப்படி விதவிதமா பண்ணிட்டே இருக்கே, நீ எப்ப சாப்பிட போறேன்னு ஒரு முருகனார் கிட்ட அந்த அம்மா சொன்ன, இந்த மாதிரி கேட்கிறாரு பகவான் என்ன எப்ப சாப்பிட போறேன்னு. மா பகவான் சொல்றதுக்கு அர்த்தமே வேறம்மா. நீங்க படிச்சு 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 இப்ப சாஸ்திர படிப்பறிவா அதிகப்படுத்திட்டே போயிட்டு ஆயுசே முடிஞ்சிடுமேம்மா. நீ நிறைய படிக்கிற போல் இருக்கு, அதனாலதான் பகவான் அப்படி சொல்லியிருக்காரு. கொஞ்சம் படிப்பை நிறுத்தி விட்டு கொஞ்சம் சாப்பிட அனுபவிக்க ஆரம்பிமா, எப்ப சாப்பிட போறேன்னு அதான் கேட்கிறாரு அவரு. அப்படி நாம் எல்லோரும் பகவானுடைய அந்த ஒரு பெரும் கருணையினாலே இன்டலெக்சுவல் நாலேஜ் நம்ம அக்வயர் பண்ணலாம். தட் இஸ் த பேசிஸ். ஆனா முதல்ல 1ஆம் கிளாஸ்ல 10ஆம் கிளாஸ்ல நம்ம பாடம் எடுக்கும் போது இந்த உலகம் பொய்ன்னு சொல்ல வேண்டியிருக்கு. தட் இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட். பிறகு ஒரு கிராஜுவேஷன் அதிக இது வரும்போது, அப்பா உலகத்தையும் நெக்லெக்ட் பண்ணாதப்பா, உலக வாழ்க்கையை நீ கவனி. நிறைய பேர் இந்த வேதாந்தத்தை போய் பர்சீவ் பண்ணி உலக வாழ்க்கையில மிஸ்ரபிள் ஆனவா எவ்வளவு பேர் நம்ம பார்த்திருக்கோம். நான் பார்த்திருக்கேன். எனக்கு ப்ரமோஷன் வேணாம், நான் வேதாந்தம் படிக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னார். அவர் வேதாந்தம் படிச்சு படிச்சு கடைசியில் என்னாச்சு, ப்ரமோஷன்லாம் விட்டார். அவர் கீழே ஒர்க் பண்ண வேலை மேலே வேலை வாங்கினாங்க. இவரு கோவம் வருது. இவனா சின்ன பையன், நான் பார்த்து வந்த வேலையில ஜாயின் பண்ணான், இவன் இன்னைக்கு என்ன மிரட்டுறான். அவன் மிரட்டல, இந்த வேலையை ஏன் நீங்க பண்ணல, இன்னைக்கு படிச்சு முடிச்சிருக்கணுமே, ஏன் முடிக்கலன்னு கேட்கறான். அது எனக்கு தெரியுது, பட் அவருக்கு தெரியல. ஸோ யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் போத் அந்த லோகாயத்தமான ஒர்க்கையும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஸ்பிரிச்சுவல் சைட்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். யூ மஸ்ட் ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ். அதனாலதான் சொல்றது, அப்பா உலகம் உண்மைன்னு சொல்றது, ஒரேடியே நெக்லெக்ட் பண்ணிடாதுன்றது. கடைசியில பிஹெச்டியில வரும்போது இந்த பிரம்மமாக இருக்கப்பட்டது தானப்பா உலகமாகவும் ஆயிருக்கு, அந்த பார்வை புலப்படும். இதுதான் இதுக்கு தாத்பரியம்னு சொல்லி ஐ திங்க் கோபதி மேடத்துக்கு
அந்த கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே நீங்க தான் இனிமே பேசணும். இன்னைக்கு வந்து நம்ம ராமாயணம் வச்சுக்கிறது கொஞ்சம் டஃப் ஆயிடுது. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் இது அளவு போகும்னு. எனிவே ஐ எம் ஹாப்பி I could dwell into this because this is one of the most extraordinarily important aspect in life. சும்மா உலகம் பொய்ன்றதும் அவ்வளோ மெய் இல்லை. இந்த உலகம் மெய்ன்றதும் அவ்வளோ மெய் இல்லை. இது ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு யதார்த்தம் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். So now it is your time. நான் பேசுறது கேக்குறதா? கேக்குறது. இப்போ புரிஞ்சுது எனக்கு. ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கு மேல என்ன சொல்லன்னு தெரியல. என்னோட கிராண்ட்மதர் சொல்லுவா, நெய்க்கு தொன்னு ஆதாரமா, தொன்னைக்கு நெய் ஆதாரமான்னு கேட்காத, சும்மா இருக்கிற நெய்யை சாப்பிடணும்னு சொல்லுவா. So too much of I understand. Nothing like உள்ளது நாற்பது. I will walk in that path. I'm very happy about that. இன்னைக்கு உங்களோட explanation really touched my heart. Thanks. Thank you. இல்ல, சொல்றது வேற விஷயம். நம்மளுக்கு புரிஞ்சுதா இல்லையா நம்மளுக்கு தெரியுமே. சோ நீங்க சொல்ற விதத்திலேயே எனக்கு நீங்க புரிஞ்சிருக்கீங்கன்னு புரியுது. ஓகே, வேற யாராவது பேசணுமா? Thank you, sir. சொல்லுங்க. As usual, your explanation excellent. இதுக்கு மேல விளக்கம் கொடுக்க முடியாது. Of course, Guruvachika Kovai, it comes to our help. Yeah. The same Guruvachika Kovai தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, அப்புறம் யதார்த்தம்னு சொன்னாக்க அது ஒரு சான்ஸ்கிரிட்ல வந்ததா? ஆமா, ஒரிஜினலா யதார்த்தம்ங்கிறது தமிழ்ல வேற என்ன மாதிரி யதார்த்தம்ங்கிறது சொல்லலாம்? தமிழ்ல ரொம்ப ஈஸியா வந்துருது. தமிழ் விட இதுலயே சொல்றோம் பாருங்க, யதார்த்தவாதி பகுஜன விரோதின்னு. ஒரு யதார்த்தத்தை பிராக்டிகலா ஒருத்தன் சொன்னான்னா அவன் தான் எல்லாருக்கும் விரோதி ஆயிடுவான். அவன் சொல்றதை யாரும் ஒத்துக்க மாட்டா. ஆனா அவன் சொல்றதுதான் பிராக்டிகலா இருக்கும். அது சான்ஸ்கிரிட் ஒரு ப்ராவர்ப். யதார்த்தவாதி பகுஜன விரோதி. யதார்த்தம்ன்றது பிராக்டிகல். தமிழ்ல எப்படி இருக்கோ அப்படியே இயல்பா இருக்கு. எப்படி இருக்கோ அந்த மாதிரி. கரெக்ட். இயல்பா இருக்கிறது. அதான் அத பாக்குற கண்ணுல இருக்கு. நாம அதை புரிஞ்சுட்டு அதை பார்க்கணும். அதாவது நம்ம புரிஞ்சுக்க வைக்கிறதுன்றது பகவான் தான் புரிஞ்சுக்க வைக்கணும். நம்ம புரிஞ்சுட்டு பாக்குறதுன்றதை விட பகவான் நம்மளுக்கு புரிய வச்சாருன்னா நம்ம பாக்குற பார்வை யதார்த்தமா இருக்கும். நல்லதை நினைச்சா நல்லது நடக்குங்கிற மாதிரி. ஆமா. ஓகே, அப்புறம் நமஸ்காரம் சார். சொல்லுங்க சார். முரளிசங்கர் சார், வீடியோ ஆன் பண்ணீங்க, ஆஃப் பண்ணிட்டீங்க சார். நீங்க ஒண்ணு சொன்ன இல்லையா, அது இந்த ரிஜிடா இருக்கக்கூடாதுங்கிறது. அது ரொம்ப அருமையான இது. என்ன எப்படி சொல்றதுன்னா, நான் அந்த கொஞ்சம் யோகா கிளாஸ் அட்டன் பண்ணும்போது சில சமயம் இந்த இது பண்ணும்போது என்ன டீப் பிரீத்திங் அப்படிம்பாங்க. நம்ம கண்ணை மூடினு டீப் பிரீத் பண்ணும்போது எப்படி பண்றோம்னே தெரியாது. அப்புறம் ஒன் டே நல்ல உங்களை மாதிரி நல்ல அருமையா பிரமாதமா சொல்லி கொடுக்குறவரு அவர் அழகா என்ன சொன்னாரு, நான் அந்த பூவை வந்து எப்படி நீ ஸ்மெல் பண்ற, அந்த பூவோட ஃப்ராக்ரன்ஸை அந்த மாதிரி இயல்பா இருக்கணும். அதாவது மூஞ்சியை ரொம்ப குணர்ச்சி ஆக்கிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு டீப் பிரீத் பண்ணா இட் வில் நாட் ஹேவ் தி டிசைட் எஃபெக்ட். ஒரு பூவோட ஃப்ராக்ரன்ஸ் எப்படி அனுபவிக்கிறியோ அந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நீங்க சொல்றது the balance between the spiritual dimension as well as you have to prevail in this world, அதுக்கு தேவையானது பண்ணிட்டு and more focus towards this. Even when you're doing the worldly affairs, be always remembering that I am not this and be focused on that. அது பண்ணா கொஞ்சம் கரெக்டா இருக்கும்னு சொல்றது சார். கரெக்ட்.
கரெக்ட் கரெக்ட். அது இது ஒண்ணு. 2 நிலை. ஒண்ணு வந்து ஆத்ம ஞானம் அடையாத நிலை, ஒண்ணு அடைந்த நிலை. அடையாத நிலையில தான் இந்த மாதிரியான உலகம் மெய் பொய்ன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. இட் வில் ஹெல்ப் அஸ். எந்த இடத்துல அது மெய், எந்த இடத்துல பொய், அது மாதிரி அது அப்ளிகேஷன் அந்த மாதிரி இருக்கணும். அதுக்காக ஞானம் அடைந்து விட்டவா சொல்லவே வேணாம். அவ தே நோ ஹவ் டு டு இட். அது கரெக்ட். நம்ம அவளுக்கு பார்வையே அப்படித்தானே இருக்கும். பார்வையே அவளுக்கு வந்து பிரம்மமா தான் இருக்கும். நாமரூபங்கள் they will recede into the background. அதே மாதிரி நீங்க சொன்னது உண்டு. அந்த மனசை வந்து அகந்தை உணர்வா வச்சுட்டா அது அந்த டைரக்ஷன்ல தான் போகும். ஆன்ம உணர்வா வச்சிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா யூ வில் கம் இன்டு திஸ் டைரக்ஷன் இல்லையா? ஆமா ஆமா. அதுக்கு தான் உள்ளாழ்ந்து போணும் அப்படின்றது. அதுக்கு தான். கரெக்ட். So that you train your mind the path of atma self. அது பகவான் நல்ல வழி கண்டுபிடிச்சாரு. உள்ளது அப்படின்னு நமக்கு உள்ள இருக்கிற உள்ளதை சொல்லிவிட்டு நீங்க அதை தேடின்னு போ உள்ள அப்படின்ட்டு he teaches you everything in life. அது கிளாஸ் அருமையா சொல்லியிருந்தேன். அது திருப்பி கேட்கும் போது he did not use any other word. அது உள்ளதுங்கிற வார்த்தையை அருமையா சொன்னார் அப்படின்ட்டு. அதுலயே அது ரொம்ப ரொம்ப பிரமாதமான இது. அது ஆக்சுவலா வேதாந்தம் சொல்ற ஆத்மாவை பாக்குறது தான். அதான் ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே. சார் வணக்கம். நான் பேசுறது கேக்குறதா? கேக்குறது சார். சார் அந்த 52வது பாடல்ல இந்த ஞானமயமாக தன்னாட்டத்தை தொடங்குறதுல கடைசியில முடிக்கும் போது உலகம் ஞானமயமான மெய்ப்பொருள் வடிவேயாம்ங்கிறார். மெய்ப்பொருள்னு உறுதியா சொல்லாம மெய்ப்பொருளுடைய ஒரு வடிவுதான் சொல்றாரு அவர் அங்கேயுமே. கரெக்ட். யூ ஆர் கரெக்ட் இல்லையா? ஆமா ஆமா. யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். சோ முருகனார் எவ்வளவு கேர்ஃபுல்லா வார்த்தைகளை போட்டிருக்காரு பாருங்க. அதான் அந்த இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா வார்த்தையை போட்டிருக்காரு. அப்படிதான் நான் ஃபீல் பண்ணேன். எக்ஸாக்ட்லி. ஓகே சார். थैंक यू சார். மெய்ப்பொருள் வடிவே அப்படின்றது நல்ல அற்புதமான வார்த்தை. and you have pinpointed. நான் அந்த 52 53க்கு போல, ஏன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பிச்சுட்டதுனால அதுதான் திருப்பி திருப்பி உலகம் மெய்யின்னு இந்த 2 பாட்டும் அதானே சொல்றது. அதனால அதை நான் மறுபடியும் ஆரம்பிக்கல. थैंक यू சார். थैंक यू. நன்றி. ஓகே. அப்புறம் வேற யாராவது? இப்போ நெக்ஸ்ட் வந்து ஐ ஃபீல் செவ்வாய்க்கிழமை ஆஸ் யூஷுவல் கிளாஸ், வெள்ளிக்கிழமை ராமாயணம் வச்சுக்கலாம். ஓகே. இன்னைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். பட் ஐ வில் ஷேர் இட் நெக்ஸ்ட் வீக். நோ ப்ராப்ளம். உங்களுக்கெல்லாம் என்ன சார், நீங்க எப்போ தூக்கத்துல கூட பேசுவீங்க. உங்களுக்கு இல்ல அப்படி இல்லாம சார், நீங்க நான் கொஞ்சம் இது பண்ணிட்டு தான் வந்தேன். பட் அப்கோர்ஸ் நான் சொல்ல போற பாயிண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதனால ஒன்றும் பெரிய இது இல்லது. பட் ஐ வில் கீப் இட் ஃபார் ஹிஸ்டரி. ரொம்ப ஓகே ஓகே. அப்ப கண்ணன் வந்து கிளாஸ்ல தூங்கினாலும் பரவாயில்ல பேசிடுவாரு. ஏன்னா சாரோட சத்சங்ல தூங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால. ஓகே. அப்புறம் வேற யாராவது? சோ இந்த வகுப்பை இதோட நிறைவு செய்து கொள்ளலாம். நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ 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 ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமோ. சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வசன் மங்களானி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஹரி ஓம் தத் சத். ஹரி ஓம் தத் சத். Thank you, sir.